ரீசெண்டா நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனப்ப அவங்க கேலண்டர்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். என்னன்னா அவங்க கேலண்டர்ல மந்த் ஆனதும் சேலரி வந்ததும் அவங்க பே பண்ண வேண்டிய பர்சனல் லோன், கார் லோன், கிரெடிட் கார்டு பில் அப்படின்னு இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் தான் யோசித்தேன், இதே மாதிரியான சிச்சுவேஷன்ல இங்க நிறைய பேர் இருக்கலாம். எஸ், நமக்கு டெப்ட் இருக்கும், கூடவே நமக்கு வெல்த்தை பில் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் இருக்கும். அப்படின்னா நீங்க கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. எஸ், இந்த வீடியோவில் நாம தேவ் ராம்சே எழுதின த டோட்டல் மணி மேக் ஓவர் புக்கை பத்தி தான் பார்க்குறோம். இந்த புக் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, உங்களோட டெப்ட்ல இருந்து நீங்க சீக்கிரமா வெளியே வர்றதுக்கான ஒரு மெத்தடை இந்த புக்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் வெல்த்தை பில் பண்ணதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற பாயிண்டையும் நாம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் தட், இது வெல் ஸ்டெப்ஸ். நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஜர்னில நாம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அக்செப்டிங் த ஹார்ஷ் ட்ரூத். எஸ், ஒரு தவளையை நீங்க கொதிக்கிற தண்ணிக்குள்ள போட்டீங்க அப்படின்னா அந்த தவளை அந்த சூடு தாங்காம சீக்கிரமா செத்து போயிடும். ஆனா நீங்க அதே தவளைய ஒரு கம்மியான டெம்பரேச்சர்ல இருக்க ரூம்ல போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த தவளை அந்த ரூமோட டெம்பரேச்சருக்கு பழகிடும். ஸோ இப்படி தான் நாம நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்ல பல நேரங்கள்ல எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்றத நாம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஆனா அதுக்கு நாம பழகிட்டோம். இப்படி நீங்க உங்களுடைய உண்மையான ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பா பவக்காய் ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி கசப்பா தான் இருக்கும். ஆனா நம்மளோட வெல்த்தை பில் பண்ணணும், நம்மளோட டெப்ட் நாம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நாம நமக்கான மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணணும். அந்த மைண்ட் செட்டை எப்படி கிரியேட் பண்றது? அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நீங்க எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறது. நீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் இந்த ஜர்னில உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நாம நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்ல நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன? த லைஃப் வித்தவுட் எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்க தான் அவங்களோட குடும்பத்துல இருக்க ஒரே ஏர்னிங் மெம்பர். ஸோ வெல்தட் நீங்க உங்களோட ஃபேமிலியை ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அந்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனா அந்த எக்ஸ்பென்ஸ பண்றதுக்கு நீங்க வெளிய அதிகமான இன்ட்ரெஸ்ட்ல கடன் வாங்கலாம். இல்ல உங்களுக்கு இருக்க கொஞ்ச நஞ்ச ஆசட்ஸையும் நீங்க செல் பண்ண வேண்டி வரலாம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாத ஒருத்தரோட லைஃப் அப்படின்றது இப்படித்தான் இருக்கும். நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாலும் இல்ல உங்களுக்கு வேலையே போனாலும் உங்களோட சிச்சுவேஷன் இப்படித்தான் மோசமா இருக்கும். அதனால எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம் சம்பளத்தையாச்சும் நீங்க எமர்ஜென்சி ஃபண்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். சோ உங்ககிட்ட இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்ல அப்படின்னா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி பில் பண்ணணும் அப்படின்றத பத்தி யோசிங்க. கண்டிப்பா இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க பில் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்துல எப்பயுமே நீங்க உங்களோட லைஃப ரிஸ்கான சிச்சுவேஷன்ல வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு வார்னிங்கை நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கணும். தேர்ட் ஒன், டெப்ட் ஸ்னோபால் மெத்தட். எஸ், இந்த மெத்தட் மூலமா நீங்க உங்களுக்கு இருக்க டெப்டை 100% சால்வ் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்க பெரிய அமௌண்ட்ல நீங்க பெருசா செட்டில் பண்ண வேண்டிய டெப்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாம சின்ன டெப்ட்ல இருந்து நீங்க இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்களுக்கு இருக்க டெப்ட் எல்லாத்தையுமே நீங்க முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன், இஎம்ஐ அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அதை நீங்க நோட் பண்ண போறீங்க. செகண்ட் ஒன், நீங்க மொத்தமா அதுல எவ்வளவு வாங்குனீங்க அண்ட் நீங்க மந்த்லி அதுக்கு எவ்வளவு பே பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நோட் பண்ணுங்க. இப்படி நோட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல எது உங்களுடைய சின்ன டெப்டோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணணும். மத்த எல்லாத்துக்குமே நீங்க மினிமம் அமௌண்ட்டை எப்பயுமே பே பண்ற மாதிரி பண்ணிட்டே வரணும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டெப்டை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சின்ன டெப்டுக்கு நீங்க கொஞ்சம் உங்களால முடிஞ்ச வரை எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டு அதை முடிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்க செகண்ட் லீஸ்டான டெப்ட் இருக்கும்ல அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படியே நீங்க ஒவ்வொரு சின்ன டெப்டையும் நீங்க செட்டில் பண்ணிட்டே வரப்போ உங்களுக்கு இருக்க பெரிய அமௌண்ட் ஆஃப் டெப்ட் கூட இந்த மெத்தடால சீக்கிரமா உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெப்ட் ஸ்னோபால் மெத்தடால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். டெப்ட் நீங்க சீக்கிரமா முடிக்கிறதுக்கான மொமெண்டம் ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பையும் கிடைக்கிறதுனால நீங்க பெரிய அமௌண்ட் ஆஃப் டெப்ட கூட சீக்கிரமா இந்த மொமெண்டம் யூஸ் பண்ணி செட்டில் பண்ணிட முடியும். நம்பர் 4, இன்வெஸ்ட் 15% ஆஃப் யுவர் இன்கம் இன் ரிட்டையர்மெண்ட்.
எஸ், நீங்க சம்பாதிக்கிற நேரத்துல உங்களுடைய சேலரில இருந்து ஒரு பார்ட்டை உங்களுடைய ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணி வைக்கிறப்ப உங்களுக்காக இங்க மணி அப்படின்றது வேலை பார்க்க போகுது. சோ நீங்க எப்பயுமே உங்களோட சேலரில இருந்து அட்லீஸ்ட் 15% ஆஃப் அமௌண்ட் ஆச்சும் எப்பயுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 20,000 சேலரி வாங்கினா 3,000 சேவ் பண்ணணும். 30,000 வாங்கினீங்கன்னா 4,500 சேவ் பண்ணணும். அண்ட் 40,000 சேலரி வாங்கினீங்கன்னா 6,000 சேவ் பண்ணணும். இது சேவ் மட்டும் பண்ணக்கூடாது, இன்வெஸ்டும் பண்ணணும். சோ உங்களோட சேலரிக்கான பெர்சன்டேஜ் நீங்க போட்டு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்க உங்க சேலரிக்கு 15% எவ்வளவு வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம சேவ் பண்ணிருக்க பணம் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆக போகுது? ஒன்னு நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆக போகுது, இன்னொன்னு நம்மளோட லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்றதுக்கு யூஸ் ஆக போகுது. அப்படின்னா இந்த வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், பிபிஎஃப் இல்லைன்னா என்பிஎஸ் அப்படின்னு ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். நீங்க ஏன் ஒரு வேலையில இருக்கப்பயே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீங்க ஒரு நாள் இந்த வேலையை விட்டு கண்டிப்பா போய்தான் ஆகணும். இப்போ உங்களால வேலை செய்யாம இருந்தாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வரணும் அப்படின்னா நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் பெனிஃபிட்டா கிடைக்க போகுது உங்களுடைய காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். எஸ், நீங்க இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறப்போ உங்களுக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட் கார்பஸா கிரியேட் ஆகிருக்கும். சோ அதனால எப்பயுமே நீங்க உங்களோட சேலரில இருந்து 15% ஆஃப் அமௌண்ட்டை ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க கண்டிப்பா சேவ் பண்ணி வைக்கணும். அண்ட் அதை மேல சொன்ன ஏதாவது ஒரு ஃபண்ட்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். அண்ட் இந்த டேவ் ராம்சே எழுதின த டோட்டல் மணி மேக் ஓவர் புக்ல எனக்கு பிடிச்ச இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த 5th பாயிண்ட் தான். எஸ், build wealth so you can give generously. எஸ், இப்போ நீங்க உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கான வெல்த்தை சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிருப்பீங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரூ ஹாப்பினஸ் எதுல இருந்து வரும் அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. மத்த எல்லா பினான்சியல் புக்ஸ்லயுமே நீங்க வெல்த் ஆகுறத பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க. ஆனா இந்த புக்ல தான் கொஞ்சம் வித்தியாசமா அவரை யோசித்து மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயும் அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. நாம ஓரளவு பினான்சியலா ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு நாம ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, இப்படி நாம மத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலமா நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனும் அண்ட் ஒரு அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால மத்தவங்க லைஃப்லயுமே ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதால நீங்க பணக்காரர் ஆயிட்டீங்க, நீங்க ஓரளவு வெல்த்தை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மத்தவங்க கூட அதை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு சூப்பரான ஹேபிட் அப்படின்னு சொல்றாரு. ஆத்தர் டேவ் ராம்சேயோட டோட்டல் மணி மேக் ஓவர் புக்ல இருந்து நாம பார்த்த இந்த 5 பினான்சியல் கான்செப்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க உங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அண்ட் செகண்ட் ஒன் நீங்க உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்றது. தேர்ட் ஒன் உங்களோட டெப்ட்ல இருந்து வெளியே வரதுக்கு ஸ்னோபால் மெத்தடை யூஸ் பண்றது. அண்ட் ஃபோர்த் ஒன் நீங்க 15% ஆஃப் யுவர் இன்கம் இன்வெஸ்ட் பண்றது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் நீங்க எவ்வளவு வெல்த்தை பில்ட் பண்ணாலும் உங்களுக்கான ஹாப்பினஸ் அப்படின்றது மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலாம் இருக்கு அப்படின்ற இந்த 5 பாயிண்ட் பத்தியும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இது போல எந்த பினான்சியல் டாபிக் பத்தி நெக்ஸ்ட் பேசலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நாம டிஸ்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனல்ல இது ஒரு நியூ ட்ரை தான். சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட தாட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான பினான்சியல் கான்செப்ட் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Wealth Stacks.